சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்வதி சொல்கிறாங்க அண்ணாமலைட்ட, அண்ணா இங்கே பாருங்கள், உங்களுக்கும் வயசாயிருச்சு, விஜயாவுக்கும் வயசாயிருச்சு, ஆனால் சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன ஜோடி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்கண்ணே, இது நல்லது இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு, இந்த சண்டைக்கு எல்லாமே காரணம் அவள் தான், இந்த நடந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமாம்மா, இந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு பாருமா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் பல முறை சொன்னேன், இந்த மாதிரி விஜயாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதம்மா, மீனா பாவம், அவன் நகையை வச்சு இப்படி பண்ணாதீங்க வைக்காதன்னு சொன்னேன், இதை கேட்கல. அது போக முத்து மீனாவும் என்கிட்ட வந்து உள்ளதை சொல்லுங்கன்னு வந்தாங்க. அப்போவும் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா விஜயாட்ட நான் அவ்வளோ டியர் ஃப்ரெண்டாக இருக்கேன், அதனால் சொன்ன முடியலண்ணே. இப்போ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்கண்ணே, நீங்கள் விஜயாட்ட பேசுங்க, அவள் அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கடுமையான மரியாதை வச்சுருக்கா மேலே, மரியாதை வச்சதை தான் பார்த்தனம்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கே நான் மரியாதை குறைவா அப்படி என்ன நடத்திட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் பேசுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. ஏன்கிட்ட கேட்கணும், தப்பு இங்கேயே நடந்திருக்கு, யார் நகை பாதிக்கப்பட்டுச்சோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுவும் கரெக்டு தானே, அப்பா கரெக்டாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி, அப்பாவுக்கு நியாயம் எதுன்னு தெரியுதா கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, நான் அவட்ட மன்னிப்பு கேட்கணுமா, இந்த பூக்கார்ட்டு நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மீனா அப்படி கூனி குறுகி நிற்காங்க. இல்லை மீனா, நீ ஏன் கூனி குறுகி நிற்க அப்படின்ட்டு இருக்காங்க. டேய், உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்டா, இந்த விஜயாவை கேட்க மாட்டேன், என் கால் தூசி கேட்காடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள கவரிங் வலையில் தூக்கி எறியுதாங்க. மற்றவங்களுக்கு பார்வையில் அது தங்கம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு சரியான ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, எப்படின்னா தங்க நகையை இப்படி தூக்கி எறிதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் சுருதி கேட்குறாங்க, ஏன்ட்டு இப்படி பண்ணுறீங்க, நகை எடுத்தது மீனா நகை எடுத்துருக்குறீங்க, கொடுக்கும்போது கையில் தானே கொடுக்கணும், இப்படி எரிஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட ஒரு பொருள் தராங்க அப்படின்னு சொன்னால் கையில் தானே கொடுக்கணும், தூக்கி எறிஞ்சால் இப்போ நான் தான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் தரேன், தூக்கி எறிஞ்சால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது தெரியாது, எல்லாரையுமே வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு எதிராக திருப்புறா, இல்லை சரியான கைகாரி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கைகாரியும் கிடையாது, கால்காரியும் கிடையாது, அவள் கரெக்டாக தான் இருக்கா, இந்த பிரச்சனையை விடுங்க தேவையில்லைன்னு சொன்னான். நான் தான் யார் திருடி இருக்காங்க, யார் திருட்டு பற்றி எதுக்குள்ளே இருக்குன்னு தெரியணும்ல, இந்த வீட்டில் ஒன்று காணலனாலே திருட்டு பையன் எவன் திருடுவான்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் மனோஜி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவர் தெரியாமல் தானே பண்ணிட்டாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் புருஷன் ஒவ்வொரு நேரமும் தெரியாமல் பண்ணுவான், ஆனால் நீங்கள் முட்டு கொடுக்க வசமாக நீங்கள் நிற்பீங்க, அவங்க அம்மாவும் அவங்கள பாதுகாத்துட்டே இருப்பாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சரிண்ணே, அவளும் கேட்கவே இல்லை, நீங்களும் கேட்கல, சரியாக இருக்காது, இந்த மாதிரி இன்னும் பழைய மாதிரி இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்வதி, நீ இருந்து அவர்கிட்ட சொல்லி ஒழுங்கு போட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் தான் எவ்வளவோ சொல்லிட்டேனே அண்ணன்கிட்ட, அண்ணன் தான் பேச மாட்டேங்க, நான் என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, என் சொல்லு ஒரு சொல்லு தான், இனிமேல் என் வாழ்நாளில் நான் விஜயாட்ட பேச மாட்டேன், ஏன்னா அவள் என் மனைவிங்கிற சனத்தை இழந்துட்டா அப்படின்ட்டு சொல்லுதாங்க. உடனே விஜயா மனசுக்கு நினைக்காங்க, எப்படின்னாலும் ஒரு முறை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நகையே பார்க்குறாங்க. உடனே நகையே பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது முத்தையும் பார்க்குறாங்க. முத்தூரோட சந்தேகப்படுவானோ, தங்க நகையாக இருந்தால் அம்மா இப்படி தூக்கி எறிய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. உடனே முத்துக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே மனசு சொன்னது, ஒருவேளை கோவத்தில் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுக்கிறாங்க. எடுத்து மீனா, நம்மளுக்கு வர வேண்டிய நகை வந்துட்டு, இதை அழித்து உனக்கு நான் வந்து நகை வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து இப்படி எடுத்தோடனே விஜயா அதை எதிர்பார்க்கவே இல்லை. மீனா வந்து நகையை கொடுத்தா வேண்டான்னு தான் சொல்லுவாள், நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கலாம், சீனாகிட்டு போயிடும், அது போக இந்த திருட்டுத்தனத்தையும் மறைச்சிடலான்னு தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே பார்வதியும் பறங்க முழிக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் முழிக்கிறது பார்த்தோன்னா, ஏன் பார்வதி நீ ஒரு மாதிரி முழிக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு இப்போ விளங்கிடுது, ரைட்டு, அம்மா தங்க பொருளை தூக்கி எறிது ஆள் கிடையாது, ₹1 அதை சேர்த்து வைக்கணும், தனக்கு வேணும், தனக்கு அப்புறம் மனோச்சுக்கணும்னு நினைப்பாங்க. தங்க நகையை இப்படி தூக்கி வீம்புக்கு எறிவாங்களா, பணம் ஒன்று வருமானம் வருதுன்னா அந்தளவுக்கு வாயை பொழப்பாங்க, அதில் அவங்க மரியாதை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். சுருதி அம்மா எவ்வளோ தான் அவங்கள வந்து கேவலப்படுத்திருக்காங்க வச்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது வந்து அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. நகை எடுத்து மீனா, நம்ம ஒரு நகை கடையில் போய் தங்கம் தானான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல இதை விற்றுட்டு வேறு வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அது என்னடா அப்படி சொல்கிற, அம்மா நகை தங்க நகை எதனடா இருக்கும், அது எப்படி கவரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
விஜயா வந்து கவரிங்காக மாற்றி வச்சுருக்குது விஜயாவுக்கும் பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எப்படியும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நம்ம வந்து கையில் உள்ள வளையல் தங்க வளையலை கலத்தி எரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மீனா எனக்கு நகையே வேண்டான்னு சொல்லி தான் அந்த பூக்காரி சொல்லுவா. அத்தை உங்கள் நகை உங்ககிட்டே இருக்கட்டும், என் நகைலாம் எனக்கு தேவையில்லத்த, இந்த கதையை விடுங்கன்னு தான் சொல்லுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருதுன்னு முழிக்காங்க. ஏமா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, இல்லை திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு இவ்வளோ இயல்பாக பேசியல, அப்போ இது உனக்கு குலத்தொழிலாகவே ஆகிட்டா, உங்கள் 2 பேருக்கும் சோழியே தானா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தாம்மா இருக்குது, இந்த நகை வந்து காவரிங் நகைன்னு எனக்கு தெரியுது, நினைப்புக்கு தோணுது, இப்போ நான் போய் ஆசார்கிட்ட செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோடனே அண்ணாமலை அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சி ஏங்க கூப்பிடுத இதுவும் கவரிங் தானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ், ரோகிணி, சுருதி, ரவி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பார்வதிக்கு சரியான பயமாயிருது. ஆகா நம்ம தான் இந்த கவரிங் வாங்கி கொண்டு கொடுத்தோம், இவ தான் வாங்கி கொண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு நிறைய கட்டுதாங்க. பார்வதி நெல் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. அத்தை என்னத்தை அப்படிங்கிறாங்க. எப்பா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, கவரிங் நகை வாங்கிட்டு வான்னு என் நகை மாதிரியே வேணும்னு கேட்டா, அது இன்னைக்கு கேட்கல அன்னைக்கே கேட்டா. இதெல்லாம் தான் ரூமில் எங்கேயோ வச்சுருப்பா போல், அதை தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கா. இங்கே சீன் போட்டு உள்ளே அடைச்ச மாதிரியே பண்ணியிருக்கா. நான் உள்ளே போய் ரூமில் கேட்டேன், ஏன் அடைச்சிட்டு இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கேட்டேன், ஆனால் உள்ளே நான் அடைக்கலை, நான் கவரிங் நகையை வாங்கி வச்சேன் எதுக்கும் ஆகும்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட சீன் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனால் வந்து அது எங்கே இருக்குன்னு தெரில, தேடாதானே நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நீ வந்துட்ட, 2 பேரும் சேர்ந்து தேடுவோம்னு சொல்லி தான் தேடி எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இப்படி இருக்கா, இவ்வளோ சீப்பாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. உடனே சுருதி வராங்க. ஆண்டி நீங்களாம் என்ன ஜென்மம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ரவி என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. உண்மையாக தானே சொல்கிறேன், மனுஷ ஜென்மத்தில் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க, இப்போ தான் ஒரு தவறு பண்ணி மாட்டியிருக்காங்க, அதில் வந்து நடந்துருச்சு, என்னங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மீனாட்ட மன்னிப்பு கேட்டு வழக்கம் போல் நடந்துக்கிறவங்கள தான் பார்த்துருக்கோம். இவங்க என்னமோ திருட்டு தொழிலை கொலை தொழிலாக பண்ணுற மாதிரி இவங்க 2 இப்படி பண்ணுறாங்களே, இதை பண்ணும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவி இந்த வீட்டில் தான் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நகை வச்சுருக்கோம், நம்ம கையில் காலில் நகை போட்டிருக்கோம், இது நகைக்காக எதுவும் செஞ்சுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது ரவி, உடனே வா நம்ம வெளில போயிடலாம் விட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா விஜயா உன்னால் தான் அந்த குடும்பம் வந்து சிதைய போகுது பாரு அப்படிங்கிறாங்க. ரவி சுதி நீங்கள் 2 பேருமே அப்படி இது பண்ணுறீங்க, நான் அதுக்கு பண்ணலாமா, நான் கையில் வந்து நைட்டு தூங்கும்போது கவரிங் தான் போட்டிருப்பேன், மறந்து தான் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா அடுத்த நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அண்ணாச்சி மனோஜ் வருவான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அம்மா தான் சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அதானே ஒரு திருட்டுக்கு வந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணோன்னா இன்னொரு ஆள் சப்போர்ட் எப்படி பண்ணணும்னு நினச்சி மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே, ரொம்ப சூப்பராக இருக்குடா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நானும் குத்து மதிப்பாக தான் சொன்னேன் இது கவரிங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு, கவரிங்காக தான் இருக்குது. என்னத்தை சொல்ல, இந்த வீடை நினச்சாலே எனக்கே கேவலமாக இருக்குது. நான் தான் ஜெயிலுக்கு போனவன் சொல்லி இந்த வீட்டில் கழுவி ஊற்றிட்டு இருப்பிய, ஆனால் வந்து உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதம் நீங்கள் உள்ளே போய்ட்டு வரைய போல் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் முத்து, இது சரி வராது, ஒவ்வொரு திருட்டாக வந்து நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு ஏமாற்றமாக நடந்துகிட்ருக்கு, நான் எவ்வளோ காலம் இவ்வளோ நம்பி இப்படி இருந்து வம்பா போய்ட்டுன்னு எனக்கு தெரியலை, நான் ரயில்வேயில் வேலை பார்த்து எல்லா பணத்தையும் இவட்ட தான் கொடுத்தேன், கேட்டால் பணம் இல்லைம்பா, அதை என்ன செய்தா ஏது செய்தான்னு நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, அவள் கூட பிறந்த தங்கச்சியாக அந்த பணத்தை வச்சு தான் கட்டி கொடுத்தாங்கிறதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அந்த நன்றியோ எதுவோ இல்லை. இப்படி இருக்கும்போது வந்து இந்த உள் வீட்டுக்குள்ளே பிரிவினையில் அந்த மருமக பணக்காரி இவ ஏழை அப்படி இப்படின்னு பிரிவினை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்போ உள் வீட்டுக்குள்ளே தங்க நகை கவரிங் நகைன்னு சொல்லி மாற்ற அளவுக்கு இருக்கான். இப்படி ஒரு பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வந்தால் வந்து அந்த நகையை நான் காப்பாற்றிக்கணும், என்னோடய இமேஜை ஏற்றிக்கிடணும்னா இது வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காள, இவ்வளோ பிளான் பண்ணி செய்கிறவா இவளை நம்பி நான் தூங்க முடியாது முத்து, அதனால் ஒன்று இவங்க வீட்டில் இருக்கணும், இல்லையா நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுவோம் முத்து, நம்ம தனியாக கூட இருந்துக்கலாம், நிம்மதி மனுஷனுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள் நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம தனியாக பெரிய வீடை பார்த்துடலாம், ரவி நீங்கள் என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரிதான் சுற்றி அப்படிங்கிறாங்க. என்னடா உன் முன்னாடி கூட சேர்ந்து சொல்லுதா அப்படிங்கிறாங்க. இது என்னம்மா தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்லுதா, அவள் சொல்கிறது கரெக்டு தான்மா, இல்லை தப்பு எதுவும் இல்லை, நீங்களும் மனோஜும் ரோனியா நீங்கள் இருங்க, நாங்கள் கிளம்பிடுறோம், இது உங்கள் வீடுன்னு சொல்லுவீங்களா, நீங்களே இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. உடனே விஜயா கூப்பிட்டாங்க, ஏங்க அப்படிங்கிறாங்க. பதிலே கொடுக்கல. இந்த சூழ்நிலையில் பார்வதி என்ன நல்லா இருப்பேனே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு பார்வதி, இவ்வளோ கதை நடந்திருக்கு, எல்லா கதையுமே உனக்கு தெரிஞ்சிருக்கு,
நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் ஏம்மான்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஆனால் நீ ஒரு விஷயத்த கூட வந்து என் கூட எனக்காக வந்து இது நீ பண்ணல, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நான் சொன்னால் எது நினைப்பான்னு தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் நான் அவனுக்கு தப்பாதனமாக நினைக்க போகிறேன்? நினச்சி பாருமா, மொத்தத்தில் என் பிள்ளைகளே எவ்வளோ கஷ்டப்படுது பாரு அவளால். 2 பேர் பார்க்கறத பார்வை, இப்போ நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அப்போ நம்ம எதுக்கு போனோம், இந்த வீடு யார் பேரில் பாரு இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, நம்ம நிற்கமுள்ள ஹாலு இது வரைக்கும் என் பேரில் தான் இருக்குது. அண்ணாருக்குள்ள 2 ரூம், இந்த 2 ரூம் வரிசையில் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 5 சென்ட்டுன்னு வச்சுக்கோ. அந்த வீடு 5 சென்ட்டில் 1.5 சென்ட்டு தான் அவன் பேரில் இருக்குது. என்ன 3.5 சென்ட்டு என்ன 3.5 சென்ட்டு என் பேரில் இருக்குது. 1.5 சென்ட் இடத்த அவள் பேரில் வச்சுக்கிட்டு வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் வீடாகவே இருந்துட்டு போட்டோம், நம்ம வேணால் எழுதி கொடுத்துருவோம், நம்மளுக்கு தேவை நிம்மதி தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு கோயில் குளத்துலையோ தங்கிடுவோம். நாளை முன்னே பரசுகிட்ட சொல்லி நம்ம ஒரு வீடை பார்த்து அங்கே நம்ம வாடகைக்கு இருப்போமா, இதில் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. எங்கன்னு விஜயா கூப்பிட்றாங்க. எங்கள் அண்ணாமலை நின்றபாடு இல்லை. உடனே நேராக அண்ணாமலை பரசுக்கு ஃபோன் அடிக்காங்க. பரசு அவன் வீட்டுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு போகிறாங்க. அண்ணாமலை உள்ளவாங்கன்னு கூப்பிடுதாங்க. பரசு ரொம்ப அசிங்கமாக இருக்குது பரசு அப்படிங்கிறாங்க. ஏன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் என் பொண்டாட்டியாலே இந்த குடும்பம் சிதையுது, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 5 பேரும் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கோம், ஒரு வீடு தான் பாரு நான் பரசு அப்படிங்கிறாங்க. வீடு ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வீடு பார்த்து தான் குடியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என் வீடு கீழ் வீடு வாடகை விட்டுருந்தோம்ல, அவங்க காலி பண்ணிட்டாங்க. வீடு வந்து காலியாக தான் இருக்குது, நீ தான் கழுவி விட்டேன், இன்றைக்கே நானும் பால் காய்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி பரசு அப்படிங்கிறாங்க. நண்பனுக்குள்ளே என்ன நன்றி அப்படிங்கிறாங்க. நான் உண்டான வாடகை இருந்துருவேன் அப்படிங்கிறேன். இப்போ அண்ணாமலை உன்னை நான் வாடகை வாங்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததும் கூட வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஜோடிக்கு தான் கொடுத்தேன், அவங்கள்ட்ட நான் வாடகை வாங்கினதில்லை. சரி, நம்மளுக்கு தான் வந்து புண்ணியம் கிடைக்கிட்டு மட்டும் தான் செய்வேன், உனக்கு நான் செஞ்சு தானே ஆகணும். முத்து எனக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கான், நீ பண்ணியிருக்க, என் பொண்டாட்டி உயிரை காப்பாற்றி கொடுத்தது முத்து, அந்த தம்பி இருக்க வீட்டுக்கு நான் வாடகை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பரசு, இந்த வீட்டுக்கு வாடகை என்னன்னு சொல்லி அப்போ தான் நாங்கள் குடியேறுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்பா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், இந்த வீட்டுக்கு 3000 கொடுங்க அப்படிங்கிறாங்க. மாமாங்க பாருங்கள், இந்த வீடு வந்து பெரிய அமௌண்ட் வரக்கூடிய வீடு, கிட்டத்தட்ட 15,000 மேலே வாடகை வரும் அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 5,000 கொடுங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. 5,000 மேலே 10 ரூபா வாங்க மாட்டேன், சரி தானே, இதுவே அண்ணாமலை சொல்லி தான் இப்படி வந்திருக்கேன், வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு 2,000 ரூபா இருக்குது, வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி முத்து, இது வந்தது மகாலட்சுமி ஸ்ரீதேவி தான் மோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வீட்டை பால் காய்ச்சிடுறாங்க. என்ன சுற்றி சொல்கிறாங்க, இந்த வீடு சூப்பராக தான் இருக்குது, அந்த வீடு மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, வீட்டில் என்ன இருக்குது, மன நிம்மதி தானே வேணும், விஜயா வந்து இப்படி பண்ணுவான்னு நினைக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, அங்கிள் கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைக்கிறாங்க. கண்ணீர் துடைச்சோன்னா அப்படியே அழுதுடுறாங்க. ஏன் அங்கிள் அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வருத்தத்துலேயும் வேதனையும் நினைக்காது தானே எங்கள் அம்மா இப்படி தான் துடைச்சிடுவாங்க, என்ன ஒன்றா எங்கள் அம்மா மற்றமாக நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறாங்க. உடனே சரி அழாதாங்க அங்கிள், இந்த வீட்டில் வந்து மனோஜையும் ரோகிணி ஆண்டியை தவிர மீதி எல்லாமே நல்லவங்க தான், அதனால தான் நானும் உங்க கூட வந்துட்டேன். மற்ற நேரம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், இல்லைன்னா எங்கேயாவது போயிடுறேன், ரூம் எடுத்துருவோம் அப்படின்னு, இல்லை வேறு வீடு பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம கூட்டு குடும்பத்தாக இருக்கிறத பற்றி பிரச்சனையே இல்லை. மீனா முத்து நீங்களாம் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் ரவியும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி தேங்க்ஸ் சொல்லுதி அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, கரெக்டாக தானே இருக்க முடியும். ரவி ஒன்றுன்ற சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னோடய நகை எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏம்மா சுற்றி உன் நகைலாம் அங்கே தான் இருக்கோ? ஆமாம் அங்கிள், நான் தான் அவங்க கூட சும்மா நகையெல்லாம் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நம்ம எல்லாருமே போய் அந்த நகையை எடுத்து வந்துடுவோம், விஜயாவையும் மனோஜை நம்பி இதை விட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. போனோடனே எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சிரிக்கிறாங்க. நேராக சுருதி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கங்கே தேடுதாங்க, நகையை பூரா எடுக்காங்க, ஒரு கேரி பேக்கில் கட்டுதாங்க, அப்புறம் ஒரு பேக்கையும் எடுக்கிறாங்க. நேராக கிளம்பி வெளில போகிறாங்க. என்னங்க எல்லோரும் வந்தீங்க, உங்கள் பாட்டில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, யார் இந்த வீட்டில் குடியிருக்குன்னு வரல, சுருதி நகையை வச்சுட்டு போயிட்டான், இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, திருடங்கள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் எட்டு போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க, நாங்கள் வேறு வீடு பார்த்து பாலும் காய்ச்சிட்டோம், அந்த வீட்டில் தான் குடியேற போகிறோம், ஏன்னா இனிமேல் எங்களை அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் ஓடுகாலி பையனும் உங்கள் ஃப்ராடு மறுமொழியும் வச்சு நல்ல மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ரோகிணி சொல்லுறாங்க, என்ன ஃப்ராடுன்னு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஃப்ராடு தானம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சும்மா முத்து அப்படிங்கிறாங்க. எப்பா இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தாலும் நான் சராசரி மனுஷனே கிடையாதுப்பா, ஏம்மா நீ ஃப்ராடு தானே அப்படின்னா. என்ன ஃப்ராடு அப்படிங்கிறாங்க.
ஏன் ஃப்ராடு கிடையாது, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி உங்கள் மாமியார், அதாவது அந்த திருடனை காப்பாற்றிய மற்றொருவர் இவங்களும் தான். இவங்கள்ட்ட அந்த மாமியார்கிட்ட என்ன சொன்னீங்க, அம்மா உங்கள் பேரில் தான் நான் பார்லர் வச்சுருக்கேன், இப்போ பார்லர் பேரை மாற்றிட்டேன், ஆனாலும் இந்த பார்லர் ஒன்று நான் தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எழுதிங்கல்ல, அது உங்கள் பார்லரா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. இது முத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோகிணி, எனக்கு எப்பவுமே தெரியும், இது கிட்டத்தட்ட எங்களுக்கு 3-4 மாதம் முன்னாடியே தெரியும். நான் தான் முத்துக்கிட்ட இந்த விஷயமாக சொல்ல வேண்டாம்ப்பா, அது அவள் கதை, அவள் பார்லர் வச்சா அவள் விற்றா, அது வச்சா என்ன விற்றா என்ன, அது சம்மந்தமாக நம்மளுக்கு கேட்க உரிமையும் கிடையாது, நமக்கு தேவையும் இல்லை, விடுன்ட்டேன். இதான் உள்ளது. இனிமையாவது பொய் சொல்லாமல் வைக்காமல் நேர்மையாக உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறாங்கிறத தாண்டி விஜயாவுக்கு சரியான ஷாக்கு. நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரி, இவள் பார்லர் வச்சுருக்கா, அது வச்சுருக்கா, இது வச்சுருக்கான்னு மனோஜ் கட்டி வச்சோம், இப்போ பார்லர் விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. ஆண்டி ஒரு மாதிரிலாம் இருக்காங்க, நம்மகிட்டலாம் கல்வி கேட்பாங்க போலான்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீலாம் என்ன ஆண்டின்னு கூப்பிடாத, உனக்கும் மனோஜுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், வீடு வீடாக மசேஜ் பண்ணிட்டு அலைஞ்ச, வீட்டு பத்திரத்தை வச்சு உனக்கு பார்லர் வச்சுருந்தேன், அந்த பார்லர் வச்சுருக்கேன்டா நீ ஒரு வாரத்தை சொல்லக்கூடாதா, அவங்க சொல்லுறதுலாம் உண்மை தானா அப்படிங்கிறாங்க. ஆண்டிங்கிறாங்க, ஆண்டின்னு கூப்பிடாதா அப்படின்னு இருக்காங்க. மனோஜ் வந்துடுறாரு. என்னம்மா ஏதோ பார்லர் வச்சுட்டேன்னு பேசிகிட்டு இருக்கேன், நான் ரூமில் எங்கே இருந்தேன், இப்போ பாத்ரூமில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாப்பையில் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே நம்ம அறிவாளின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் தானே சொன்னேன், இப்போ நான் தானே சொல்கிறேன் முட்டாப்பையன்னு சொல்லிட்டு, இவள் பார்லர் வச்சுருக்கான்னு தானடா நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். ஆமாம் அதை விற்றுட்டாலாண்டா அப்படிங்கிறாங்க. என்னைக்கு விற்ற பாரு ரோகிணி, இப்போ தான் வித்தியா, இந்த 4 லட்ச ரூபா பிரச்சனைக்கு விற்ற அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், விற்று மாதம் கணக்காச்சா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்லுதாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. உண்மையே சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கிடப்பது. இங்கே வா ரோகிணி, என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பாவையும் உங்கள் கூப்பிட்டு வர மாட்டேன், உன் வீட்டிலேருந்து ஒன்றுமே செய்ய விட மாட்டேன், ஆனால் பார்லரையும் விற்றுருவியோ அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. சொன்ன பொய்யே சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் பொய் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ உண்மையே சொன்னாலும் இந்த நிமிஷத்தில் நான் பொய் தானே சொல்ல வேண்டியிருக்கும், பார்லரை விற்றுருக்க, அதை விற்றுட்டு அங்கேயே வேலைக்கு போயிருக்கேன், கேட்டானா ஓனருங்க, உண்மையிலே வேலைக்கு தான் போறியா வேற எங்கேயும் போறியா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தான் பேச முடியும், வேறு எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஃபர்னிச்சர் கடையை பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லும் போது என்ன சொன்னேன், நான் சொந்தமாக தொழில் பண்ணுவேன், நான் போகிறேன்னா தொழில் அப்படியாயிரும் இப்படியாயிருன்னு சொன்னேன் ரோகிணி. நீ இப்போ பார்லர் விற்று மாத கணக்கில் ஆச்சுங்காங்க, ஏன் ரோகிணி என்கிட்ட போய் சொன்னேன், நம்மளுடைய தொழிலை தாண்டி உனக்கு என்ன என்கிட்ட போய் சொல்லணும்னு தோணியிருக்கு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. மனோஜ் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மன்னிக்கணுன்னே, ஏன் விற்ற பணத்தை என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. விற்ற பணத்தை என்ன செஞ்சனா அப்படின்னு சொல்லி ரோகிணி பேச ஆரம்பிக்காங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா அங்கே ஒரு ஃபைனான்சியர் லாக் பண்ணி வச்சுக்கிட்டாரா? ஆமாம். அப்போ பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன்னா எத்தனை நாளில் தரேன்னு சொல்லிட்டு, ஏன் நான் கொடுத்தோம்ல எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எப்படி கொடுத்தேன், அதை விற்று தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போமே விற்றுட்டியா அப்படின்னு சொல்லி விஜயாவும் ஷாக்காகிறாங்க. ஆமாம் அப்போமே விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாதம் எனக்கு 5000 செலவு தந்தேன் அப்படிங்கிறாங்க. என் சம்பளத்துலேருந்து தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நீ எப்போ நான் பார்லருக்கு வரேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னியோ அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தாங்க பாருங்கள், நான் விற்கலை, ஆசையாக தான் நான் பார்லர் வச்சேன், என்னோடய கனவு பார்லர் வைக்கிறது, சரியா, உங்கள் காசு மூலமாக வச்சேன். நீங்கள் திடீர்னு எனக்கு பணம் வேணுங்கும் போது எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அது போக நான் வட்டிக்கு சிட்டிகிட்ட வாங்கி தான் உங்களுக்கு தந்திருக்கேன். அந்த பார்லர் 8 லட்ச ரூபாய் தான் போச்சு. நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணேன், ஆனால் விற்கும் போது 8 லட்ச ரூபா தான் போச்சு. மீதி 2 லட்ச ரூபாய் நான் சிட்டிகிட்ட வட்டி வாங்கி தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த வீட்டில் கொண்டு 10 லட்ச ரூபாயை தந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சிட்டிக்கிட்டையும் வாங்கியிருக்கேன், அவனே 1ஆம் நம்பர் திருட்டு போய, அந்த திருட்டு போயிட்ட வட்டிக்கு வேணால் நாளைக்கு ஏதாவது ஒரு கதையில் மாட்டினா நான் திருடின பணத்தை விட தான் கொடுத்தோம்னு சொன்னால் அப்பவும் நீ தானே சீரழிவே அப்படிங்கிறாங்க. நீ திருதுன்னு முடிக்கங்க, அப்படிலாம் வராதான்ட்டி, அவன் இப்போ பழைய மாதிரி இல்லை, முன்னாடி செஞ்சுருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் முத்துக்கு ஆகாது, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துட்டா என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்துக்கு எனக்கும் ஆகாதுன்னு சொன்னோன்னே, நான் முத்துக்கு உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்கும்போது தான் எனக்கு நல்லா பேச வைப்பார், எனக்குமே ஒரு சில உதவிகள் அவர் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன உதவி செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆகா நம்ம வேறு ரவியை பற்றி நம்ம தினேஷை பற்றி சொல்லி குழம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இல்லை ஆண்டி, எங்கள் பார்லர் முன்னாடிலாம் வருவார், அங்கே 2-3 பேர் ரவுடிசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பண்ணும்போது எங்கெல்லாம் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணு பார்லர் வச்சுருக்கு, அங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் வித்துட்டியே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி வைக்கும் போது உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொன்னதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அண்ணாமலை அங்கே போயிட்டார் வச்சுட்டாருங்கிறத தாண்டிலும்
இவன் பார்லர் இவட்ட இல்லையே, வருமானத்தை இப்போ நினச்சி போகிறான், மனசுக்கும் வருமானம் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி உங்கள் மாமா நம்பரை கொண்டா அப்படிங்கிறாங்க. அதான் அது சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காது, நம்பரை கொண்டா, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது, சுவிட்ச் ஆஃப்னு வராமல் இருக்குது, நான் அடித்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் வித்யா சுவிட்ச் ஆஃப் நம்பரை ஒன்று எட்டு வராங்க. இதான் எங்கள் மாமா நம்பரு அப்படிங்கிறாங்க. உடனே சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணோடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா இந்த நம்பர் வந்து வித்யான்னு வரும் துருக்காலில் அப்படிங்க. ஏன்டா வித்யான்னு வருது அப்படிங்கிறாங்க. இல்லை என் அம்மா பேரும் வித்யா தானா, அதனால் வந்து என் மாமாவும் என் அப்பாவும் அதே மாதிரி தான் துருக்காலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த நம்பரை வந்து டபார்னு வந்து ஒரு ஆள் கொடுத்துட்றாங்க. கம்பெனிலேருந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க அந்த ஆள் எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம இந்த நம்பரை கொடுக்கோம், ஹலோன்னு பேசுகிறாங்களோ, ஒரு வேளை வித்தியா அடிச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரோஹிணி அத்தை பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அத்தையா? ரோஹிணி யார் அப்படிங்கிறாங்க. ரோஹிணினா யாரா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மருமக அப்படிங்கிறாங்க. மருமகளா? அப்படி ஒரு எனக்கு யாரும் கிடையாது, இது மலேசியா தானே அப்படிங்கிறாங்க. மலேசியான்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. மலேசியா இல்லை அப்படி திண்டிவனம் அப்படிங்கிறாங்க. திண்டிவனமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோஹிணி உங்கள் மாமா மலேசியாவில் இல்லையா, திண்டிவனத்துலேயே இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆஹா, ஃபோன் வந்து எப்படியோ மாற்றி கொடுத்துட்டோமா, அந்த நம்பர் வந்து ப்ரோன் பண்ணிக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எந்த நம்பருக்கு அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. இந்த நம்பர் தான் அப்படிங்கிறாங்க. இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னுலாம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ போச்சே, ஒரு ஆள் எடுத்து பேசினார் அப்படிங்கிறாங்க. உடனே என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோஹிணி அடிக்காங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. யாருமா உங்களுக்கு வேணும்? நான் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இது ராங் நம்பர் அப்படிங்கிற. ராங் நம்பரை கொடுத்தியா? இதெல்லாம் உங்கள் மாமா நம்பருக்கு தந்த? ஆமாம் ஆண்டி, மாமா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அடித்தா வேற ஆளுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. என் மன சொல்லி என் டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும், என் மாமா ஃபாரினில் இருக்கார், அவர் நம்பருக்கு இன்டர்நேஷ்னல் சிம்மு வாங்கலையே என்னமோ தெரில, அதனால் போக மாட்டேங்க வைக்க மாட்டேன்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறாங்க மனோஜ். ஏன்னா ரோஹிணி பெரிய பணக்காரி, நம்ம ஏதாவது சொல்லி அவள் வீட்டு விட்டு கிளம்பி போயிடக்கூடாது. இந்த பார்லரை வச்சு நம்ம ஏதாவது வருத்தப்பட்டு அவள் கிளம்பி போயிட்டான்னா அவன் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே விஜயாட்ட போய் அம்மா விடுங்க, அவள் அந்த பார்லர் தானே, அவன் என்ன சாதாரணப்பட்டவளா, பெரிய கோடீஸ்வரி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா கோடீஸ்வரி தான், இந்த சுருதி பாரு இன்றைக்கி நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இவரும் அங்கே போய் ஒன்றா போயிட்டாங்க. இப்போ இவங்களாம் தனியாக பால் காய்ச்சிருக்காங்களாம். இவங்கெல்லாம் எங்கடா போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா போயிருப்பாங்க, வீணாக போனால் அந்த பரசு மாமா துப்பில் தான் எங்கேயாவது இருப்பாங்க. பரசு மாமாவை பிடிச்சா எங்கே இருக்கான்னு தெரிய போகுது. அந்த முத்து வந்து ஆட்டோ ஸ்டாண்டு தானே போவான், இவன் எல்லா நேரத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்கள்கிட்ட போய் கேட்டால் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க. சரிடா இவர் எங்கே இருக்காருன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க போனாங்க, வாடகை வீட்டு தானே போயிருக்காங்க, வந்துட போகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா எங்கேயும் போயிட்டு போகிறாரு, உங்கள் அப்பா பென்ஷன் வாங்குறாருடா, அந்த பென்ஷனுக்காக தான்டா முத்து மீனாவும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. பிறகு உங்கள் அப்பாவுக்கு பென்ஷன் 40,000 மேலே வரும் சரியா, அந்த 40,000 பணத்தை மாதம் அடிக்கிறது தான் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா 40,000 அப்பாவுக்கு பென்ஷன் வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா உங்கள் அப்பா சம்பளம் 80,000 ரிட்டையர்ட் ஆகும்போது அதுக்கு பாதி 40,000 அப்படிங்கிறாங்க. இது உங்கள் அப்பா அவங்கள்ட்ட தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. மாதம் என்கிட்ட தந்துடுவார்டா, என்கிட்ட தந்து தான் வாங்குவார். இப்போ அங்கே போயிட்டார், இப்போ வந்து சம்பளம் போடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால் அப்படி எப்படியாவது அவரை இங்கே கொண்டு வரணும், அவரை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அப்பா காலைல கீழே விழுந்தாவது உட்கார வச்சுருப்பேனே அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா வேணும்னு நினைக்கல, பணம் வேணும் தான் நினைக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, அப்பா வந்தால் தான் பணம் வரும்னு சொன்னீங்களே, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மைதான்டா, அவர் தர 40,000 வச்சு தான் நம்ம செழிப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் வச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அம்மா முத்துலாம் வீட்டு செலவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரன் என்ன அந்த டிரைவர் என்ன செஞ்சானோ என்ன செய்யலையோ வீட்டு செலவு ஒழுங்காக கொடுப்பான். அந்த பூக்காரியும் உழைக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவளும் கரெக்டாக கொடுப்பாள். கொடுக்காத ஆள் நீயும் ரோகிணியும் தான். ஆனாலும் நான் கொடுத்த மாதிரி சமாளிச்சிட்டு கொண்டு போனேன். இதை வச்சு அவர் பென்ஷன் பணத்தை உள்ளே போட்டு வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது வந்து அவர் பென்ஷன்லாம் ஒன்றும் செய்ய முடியாதா, நீ வந்து உன் கடையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஏனா தானே எந்திக்கே போகிற வார அதில் லாபமும் இருக்க மாட்டேங்குங்க. இப்போ மீனா நாய்க்கு நம்ம கொடுக்குறதுக்கு கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை கூப்பிட்டா மீனா நாய்க்கு எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்பார், எப்போ கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் சமாளிச்சுக்கோங்கம்மா, நம்மளாம் கொடுக்க வேண்டாம்மா, அவளுக்கு ஏம்மா கொடுக்கணும், நம்ம அப்பா போட்ட நகையும் பாட்டி போட்ட நகை தானே, அதில் எனக்கு பங்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு அதில் பங்கு இருக்குன்னு எப்படிடா சொல்ல முடியும், இந்த மீனாவும் எல்லோரும் தனியாக போயிருக்காங்க, என் வீட்டுக்காரை வந்து கூப்பிடணும் வைக்கணும்னா அது சரி வராதுடா, தனியாக போனால் முத்து மீனாக தனியாக இருக்கட்டும், அந்த சுருதி ரவி எப்படியாவது கொண்டு வரணும், அப்போ அவங்களும் வரணும்னா ஆண்டி மீனா நகையை கொடுக்கணும்னு அந்த பிள்ளை சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம், அது சரி வராது, அதனால் என்ன சொல்லுதேன், நீ வியாபாரத்தை பார்த்து என்ன நகை ரெடி பண்ணுங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நான் பார்லர் போகணும் அப்படிங்கிறாங்க. பார்லர் போகணுமா, அதான் விற்றுட்டு என்ன பார்லர் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை நம்பி தான் நிர்வாகம் விட்ருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாரு கூலிக்கெலாம் என் மருமக போய் வேலை பார்க்கக்கூடாது இல்லைங்கிட்டா,
இந்த மீனாவை அதனால தான் கூலிக்காரியை நான் வந்து போட்டு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. சுருதி வேலைக்கு போகிறாங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அவள் வந்து இந்த சாதாரண வேலைக்கா போகிறா, டப்பிங் கொடுக்க போகிறா, மாதம் 1,00,000 சொலையா வாங்குதா? நீ பார்லரில் வேலை பார்த்து 1,00,000 சம்பளம் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அவங்க தர 500 கூலிக்கு மாதம் 15,000 நீ பார்லர் போனால் என்ன போட்டேன்ன? ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணி அவன் நகையும் கொண்டு திருப்பி கொடுத்துட்டு தன் மனமாக நம்ம இருக்கணும். அப்போனா தான் உங்கள் மாமா இந்த வீட்டுக்கு வருவார். சரியா? அவர் மாதம் 40,000 தந்தால் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு ஒரு அமௌண்ட் ஆச்சு. நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு அதுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் பேசாமல் நான் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த பார்லர் ஓனர்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீ வந்து இது பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. சரியா ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து பார்லர் போகிறாங்க. அப்போ ஓனர் ஃபோன் அடிக்காங்க. மேடம், நான் நாளையிலேருந்து வரமாட்டேன், கணக்கெலாம் ஒப்படைக்கணும், எப்போ மட்டும் ஒப்படைக்கணும், எங்கே வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் தான் வரேன் இரு அப்படிங்கிறாங்க. நேராக பார்லருக்கு போகிறாங்க. பார்லர் போனோடனே கணக்கு நோட்டெலாம் எடுத்து கணக்கு பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நிறைய காசு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவியில் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. 10 பேர் வந்திருந்தாங்கன்னா 8 பேர் தான் கணக்கு காமிக்கா, 2 பேரை காமிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணக்கெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அப்போ ரோகிணிட்டு கேட்குறாங்க, ரோகிணி நான் நேற்று கேமராவை பார்த்தேன், முந்தானத்தையும் பார்த்தேன், இப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்து நீ வந்து கம்மியாக கணக்கு ஒப்படைக்கிறிய என்ன அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம்லாம் சொல்லாத, மாதம் நீ வந்து ஒரு 60 கஸ்டமரை ஏமாத்தின அப்படின்னா 60 கஸ்டமருடைய பணத்தை நீ தான் எடுத்திருக்க. கிட்டத்தட்ட ஆவரேஜாக இவ்வளோ வருது. இவ்வளோ பணம் எனக்கு தர வேண்டியிருக்கு, நீ எப்போ தர போகிற? நீ வந்து நீயோட வேலையோட போட்ட போகிறாங்க, நீ தந்துட்டு அழகாக நின்றுக்கோ. சரியா? அதுக்கப்புறம் நான் வேறு ஸ்டாப் போட்டுக்கிறேன். நீ இனிமேல் என்கிட்ட வேலையும் பார்க்க வேண்டாம், நீ பார்க்க விரும்பப்பட்டாலும். ஆனால் வந்து இந்த பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்கள் 3,00,000 தர சொல்கிறீங்க, எப்படி மேடம் 3,00,000 தர முடியும் அப்படிங்கிறாங்க. நீ அதை விட தாண்டி தான் எடுத்திருக்க. நான் ஒரு லிமிட்டாக தான் நான் வந்து கணக்கு போட்டு சொல்லுவேன். 3,00,000 தந்துட்டு நின்றுக்கோ. சரியா? இல்லையா ஒழுங்கு மரியாதையாக வேலை பாரு, நான் கேமராவில் ஒன்று பார்த்துட்ருப்பேன், என்னைக்கு தரேன் அன்றைக்கி நீ போயிரு, ஆனால் நீ வேலை செய்கிறதுக்கு கூலி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எங்கள் ஆண்டி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்லரை நீ போக வேண்டாம், உன் புருஷன் ஃபர்னிச்சர் கடையை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் பணத்தெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிடுவீங்க வச்சுருவீங்க, இப்போ திடீர்னு வந்து உங்கள் கடைக்கு போவீங்க, நாங்கள் அதுக்கு எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? ஒழுங்கு மரியாதை பணத்தை தந்துட்டு நின்றுருக்க, இல்லைனா போலீஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், நீங்கள் போலீஸ் போகணுன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ சொந்தமாக பார்லர் வச்சுருந்த, நட்டப்பட்டு போனேன், என்கிட்டயே விற்றுட்டு இந்த இடத்துல வேலை பார்க்க ஓனர் வாரத்துலேயே விட்டுட்டேன், என் காசையும் கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டே நீ இப்படி பேசுகிற. மற்றவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? நைஸாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லி உன்னை அனுப்பி விட்ருப்பாங்க, நீ ஜெயிலில் இருந்திருப்பேன். ஆனால் நான் அதை செய்ய விரும்பலை, எனக்கு பல பிரான்ச் இருக்குது, உன்னே மாதிரி பல பேர் பல குடைச்சல் கொடுப்பாங்க, நான் எதுக்கு உன்னையை வந்து கேமராவில் பார்த்து நான் ஆய்வு பண்ணலை, செக் பண்ணலைன்னு சொன்னால் நீ யாருன்னே ஓனராக இருந்தவா, உன்னை போய் நான் வந்து சும்மா குடஞ்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் அவனை நான் டிஸ்டர்பே பண்ணலை. ஆனால் நீ தினம் 2 பேர் 3 பேருக்குள்ளே காசு அடிச்சுட்டே இருந்திருக்க, அதான் ஏகபோகமாக செலவழிச்சிருக்க. இனிமேல் வந்து அது லாயக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக பணம் வந்துடணும். ஏன்னா உனக்கு டைம் வந்து நான் வந்து 3 வாரம் தரேன், 3 வாரத்தில் நீ 3,00,000 கொண்டு ஒப்படைக்க, இல்லைன்னா 3ஆவது வாரத்தில் நான் வந்து என்ன செய்வேன், போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நல்லா இருப்பீங்க, நான் எப்படியாவது பணம் தந்துருந்தேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல கீழே விழுந்து கிளம்பி போகிறாங்க. உடனே இதுக்கு வேறு 3,00,000 கொடுக்கணுங்காங்களே, என்ன செய்ய போகிறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஆன்ட்டி வேறு 4,00,000 பெறட்டுங்க, நகை விலை வேறு ஏறிட்டு போகுது, இந்த மீனாக்கு வேறு நகையை கொடுக்கணுங்கிறாங்களே, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிட்டி ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க. அப்படின்னு சிட்டி கேட்குறாங்க, என்ன ரோகிணி காலைல வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி ஒன்று தான் பார்க்க வரணும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் அந்த தினேஷை வந்து ஒரு வழி பண்ணிட்டேனே அப்படிங்கிறாங்க. அதை கேள்விப்பட்டேன், இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 7,50,000 வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன 7,50,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு சின்ன சிப்பர் அப்படிங்கிறாங்க, தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 7,50,000 வச்சு எப்படி நீ வட்டி கட்டுவ? ஏற்கனவே எனக்கு 2,00,000 தரணும், இதில் 7,50,000னா 9,00,000 ஆச்சு, உன் தகுதிக்கு 9,00,000 இது இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் சொந்தமாக பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி ஏங்கி சிரிக்கிறாரு. உனக்கு பார்லர் இருக்கா? பார்லர் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சிட்டி அப்படிங்கிறாங்க. நடிக்காத, உன் பார்லரில் எனக்கு 2 நாள் முன்னாடி தெரிஞ்சு போச்சு, நீனே என்கிட்ட வேணால் 2,00,000 எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். சரி, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், எப்படினாலும் பணம் வாங்கிடலாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நானும் உனக்கு கொடுத்தது. இப்போ நான் என்ன பார்லர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த 2,00,000 எப்போ தரப்போகிற? உடனே அந்த தினேஷை நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணதுக்கு நீ 1 ரூபா காசு தர வேண்டாம், அது முத்து மைனிங்கிறதுக்காக வந்து அவனுக்கு எதிராக நீ இருக்க அப்படிங்கிறனால அந்த சந்தோஷத்தில் பண்ணது தான், அதை விட்டுரு. என்ன அதுக்குள்ளேயே நான் போகலை, உனக்கு தினேஷுக்கு என்ன டீலோ அது என்ன மாதிரி இருந்துட்டு போகுது, எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பணம் வேணும்
அந்த பணத்தை என்கிட்ட என் பணமாக மாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ ரிஸ்க்லாம் பார்த்துருக்கேன்னு. சரியா? பல பேர் நீ திருடம்மா, பல பேர் ரவுடிம்மா என்னன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வந்து அந்த பணத்தை உருவாக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உருவாக்கி உன்கிட்ட வட்டிக்கு தந்திருக்கேன். அந்த பணம் எனக்கு வந்தாகணும். வட்டி தரையே தரலையோ, அசல் வேணும். ஒரு வாரத்தில் என்னால் தந்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் என்னால் எப்படி தர முடியும்? ஏற்கனவே நாங்கள் வீட்டில் வந்து மீனா நகையை எடுத்து என் வீட்டுக்காரர் விற்றுட்டாரு. அதை கவரிங்காக மாற்றி வச்சுருக்காரு. அதுக்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். அது போக என் பார்லரில் நான் கையாளர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 3.5 லட்ச ரூபாயை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது போக உனக்கு 2 லட்ச ரூபா தான் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டியே ஷாக்காயிரு. என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ உள்ளட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய் இவ்வளோ வேலை பார்த்துருக்க தில்லாலங்கடி. சரி பேர் அது உன் கையில் போட்டிருக்க 2 வளையலையும் அந்த மோதிரத்தையும் கலத்து அப்படிங்கிறாங்க. இல்லை இது கலத்த வேண்டாம் அப்படின்ட்டுருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மோதிரம் தங்கம் இது 2ம் கவரிங் அப்படிங்கிறாங்க. ஐயையோ இப்போ பயங்கரமான ஆளாக இருக்குது போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கலத்து, டேய் இது கவரிங்க தங்கமான்னு செக் பண்ணிட்டு சொல்லுடா, இது எத்தனை கிராம் அப்படிங்கிறாங்க. அரை பவுன் அப்படிங்கிறாங்க. சரி தந்ததுக்கு வட்டிக்கு சரியாக போச்சு. ஒழுங்கு மரியாதையாக ஒரு வாரத்தில் பணம் தரப்பார், இல்லைன்னா வீட்டில் வந்து நிற்பேன். முத்துக்கு எனக்கு ஆகாது தான், ஆனால் முத்துகிட்டே நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வந்து எப்பா வாங்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சொல்லு வீட்டில் தான் முத்து இல்லையே அப்படின்னு நினைக்காங்க. ஐயோ ஆண்டி வேறு இருக்காங்களா, இப்போ பார்லர் விற்றுட்டோம்னு சொல்லியே அவங்க ரொம்ப நம்ம மேலே கடுகடுன்னு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நான் வட்டிக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து வீட்டுக்கு வந்து அதை சிட்டி நான் ஒரு வாரத்தில் எப்படியாவது உன் பணத்தை வந்துடுறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஒரு வாரத்தில் பணத்தை தாரேன், இல்லைன்னா உன் வீட்டில் பட்டறையை போட்டு உட்காருவேன். ஒன்று சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். முத்து அந்த வீட்டை விட்டு போய் தனி கொடுத்துன போயிட்டான். இது எனக்கு எப்படி தெரியும்னா சத்தியாக தான் சொன்னேன். ஏன்டா நல்ல பக்கம் கணக்கு பிள்ளையா அந்த கணக்குள்ளே சொல்லிட்டான் தனி கொடுத்துன போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நீனும் மாப்பிள்ளையும் தான் சேர்ந்து அனுப்புனதாக அந்த வரலாறையும் சொன்னான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதனால் வீட்டுக்கு வந்துடுவேன். உங்கள் மாமியார் மறுநாளே உன் வீட்டை பார்த்து அனுப்பி விட்ருவாங்க. உன் வாழ்க்கை ரொம்ப சங்கடப்படுமா, நீ வேறு மலேசியா பொண்ணு அங்கேன்னு சொல்லி வச்சுருக்க. உண்மையிலே நீ வந்து எந்த குமரி பாளையத்து பொண்ணுங்கிறது வந்து எனக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ தினேஷ் எல்லாம் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டேன். நீ யார், என்ன விவரம் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். சரியா? இது எனக்கு அனாவசியம் தான் நான் விட்டுட்டேன். நீ எனக்கு 2 லட்ச ரூபா தரலை அப்படின்னு சொன்னால் நீ பணம் தரணும்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வருவேன். அது போக நீ யார் என்ன விவரம்னு சொல்லி முழு தகவல் அடங்கிய ஒரு புத்தகத்தை உன் புருஷன்கிட்டையும் உன் மாமியார்ட்டும் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் நிலமை என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சிட்டி நல்லா இருக்கும், காலில் நான் விழுந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்த மட்டும் என் மாமியார்ட்டையோ என் வீட்டுக்கார்ட்டையோ சொன்னேன். வாழ்க்கை அவ்வளோதான். மனோஜ் வந்து பிடிச்சதுனால தான் எப்படியாவது அவங்களோட வாழணும்னு சொல்லி தான் நான் பல பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பல பொய்யிலே நீ பயங்கரமான பொய் சொல்லியிருக்க. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பத்து பிள்ளைய ஓரமாக விட்டுட்டு வந்து எனக்கு பிள்ளையே பிறக்கலை, நான் மலேசியாக்காரி, எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லி பில்டப் பண்ணி லாந்திருக்கிய. அது போக என்னையே ஏமாத்திருக்கிய. நானே பெரிய தில்லாலங்கடி பயங்கரமான ஆள். என்னை கண்டால் நிறைய பேர் வந்து அலறுவான். அதுபோக இவன்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீ என்கிட்டயே ஆட்டையை போட்டு பணத்தை இப்போ மறுபடியும் எனக்கு 7 லட்சத்தை தான் 10 லட்சத்தை தானு வந்து நிற்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. இவ்வளோ பண்ணுத. என் மாப்பிள்ளை வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு. ஃபர்னிச்சர் டாக்குமெண்ட் என்ன இருக்குது, பணத்தை கொடுங்கன்னு சொல்லி உன் மாப்பிள்ளை கூட்டு வந்து வாங்க தெரில. அதில் தெளிவாக தானே இருக்க உங்கள் கதையில். நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ நாங்கள் பணத்தை கொடுத்தோம் இழிச்சு வாங்கினா இருக்கணுமா? எனக்கு பணம் ஒரு வாரத்தில் வரணும் ரோகிணி. இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் இருப்பேன், நீ பிறகு தெருவில் இருப்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னே வித்யாவுக்கு பண்ணிக்க. வித்யா கொஞ்சம் பைக் எடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. சிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. நீ மறுபடியும் சிட்டிட்ட வந்துட்டியா, என்ன வட்டி பணம் கொடுக்க வந்தேன், நான் வரல அப்படிங்கிறாங்க. வாடி நல்லா இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. காலிலேருந்து சாப்பிடலடி வாடி அப்படிங்கிறாங்க. பைக் தூக்கிட்டு வராங்க. ஏண்டி சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ஏடி வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. அவன் புருஷன் திருந்தவே மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அதை விட்டுட்டு எங்கள் மாமியார்லாம் அப்படி பண்ணி வச்சுருக்கு. இந்த கதையில் வந்து அவங்க வீட்டு விட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற சூப்பர் செய்தி தான் நடிக்குது. உனக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. இன்னும் தாண்டி பிரச்சனையாக இருக்குது. முத்து மீனாவுக்கு நகையை கொடுக்கணுங்கிறாங்க. அது போக தினேஷ் எல்லா உண்மையுமே சிட்டிகிட்ட சொல்லிட்டான். சிட்டி அவன் பணத்தை உடனே கேட்குறான். அதுபோக எங்கள் பார்லர் ஓனரும் என்னை வந்து கையாடல் பண்ணதை பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிக்கும்போது அவங்களும் பணத்தை ஒப்படைக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் போலீஸில் போயிடுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே தான் என்ன தான் செய்வேன்னு தெரியல. அங்கே 4 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுக்கணும் மீனாவுக்கு. எங்கள் பார்லருக்கு 3 லட்ச ரூபா செட்டில் பண்ணணும். அது போக இவன் 2 லட்ச ரூபா கேட்கான். நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்கள் அப்பா வெளியே வந்துட்டாரா, வா நம்ம மலேசியா போகணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆண்டி. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்லுதாங்க, நான் தான் உங்ககிட்ட படித்து சொன்னேனே ரோகிணி, இன்றைக்கி வந்து அடையப்பா அடையம்மான்னா என்ன நடக்கும் சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மை ஒரு நாளும் உறங்காது.
என்னைக்காவது அது வெளிப்பட தான் செய்யும்னு சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல. பார்த்துக்கலாண்டி, தெரியுற அன்னைக்கு பார்த்துக்கிட்டோம், பார்த்துக்கலாண்டி, தெரியுற அன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு, இப்போ வந்து திருன்னு முடிச்சிட்ருக்கு. அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இல்லைனுக்க. பேசாமல் எனக்கு யாருமே வேண்டாம், நான் என் பையனை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாலும் உன்னால் போக முடியாது, என் முன்னாடியே காங்கலை அப்படின்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் பண்ணுவான். பேப்பர் விளம்பரம் பண்ணும்போது உன் புருஷன் பண்ணும்போது மலேசியாக்காரி பாதை வச்சுருந்தா பெரிய ஓனர் அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்ணுவான். பார்த்துட்டு இது அந்த மலேசியா பிள்ளையே கிடையாது, இந்த ஊர் பிள்ளை, இது ஒரு சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவான். ஆக அவன் காலமத்தினாலும் நரக வாழ்க்கை தான். நான் சொல்லுதேன் கேளு. உன் புருஷன் தனியாக அவன் கடையில் இருக்கும்போது நீ எப்படி சொல்லி பேசுவே, எதை சொல்லி பேசுவே தெரியாது. உன்னை பற்றி உண்மையை சொல்லு. அப்படி சொன்னால் மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும், இல்லைன்னா நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க ரோகிணிட்ட வித்யா. இனி என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.